இந்த பாருங்க டார்ச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை காமிச்சு மக்கள்கிட்ட திராவிடர்களுக்கும் இந்த கரவேட்டி கட்சிக்காரங்களுக்கும் மாற்றாதான் நம்ம இன்னைக்கு மக்கள் நீதி மையம் அப்படின்ற அந்த டார்ச் லைட் சின்னத்தோட நம்ம உள்ள களை இறங்குறோம், நம்ம வெற்றி பெறுறோம், நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களை இறங்கின இந்த அரகுர அரசியல்வாதியான கமல். என்னடா அரசியல்வாதி அரகுர அரசியல்வாதி அப்படின்னு கமலை சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அவர் தான் என்ன சொன்னார், முழு நேர அரசியல்வாதின்னு இங்கே யாருமே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. இப்போது அரகுர அரசியல்வாதியான இந்த கமல் இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி. யோசிச்சு பாருங்கள், நம்ப முடியுதா? 2018 இவர் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு தேதியில் இவர் ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கியிருக்காரு. அப்போ இவருடைய அரசியல் வியூகத்தை பாருங்கள். அதாவது அரசியல் சாக்கடையில் இன்றைக்கி முங்கு நீச்சல் அடித்து இவர் இன்னைக்கு இந்த எம்பி சீட்டை வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி அரசியல்ன்ற சாக்கடையில் இவர் நீச்சல் அடித்து அவர் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த கமலோட ஆரம்பத்தை பார்த்தோம்னா சினிமாவில் ஆரம்பித்து அவருடைய கடின உழைப்புனாலேயும் அவருடைய திறமையினாலேயும் வளர்ந்தாருன்னு சொல்லலாம். ஆனால் எங்கேயோ அவருடைய உள்நோக்கம் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அவருடைய செல்ஃபிஷ்னஸ், அந்த சுயநல தன்மைன்றது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அவர் எதையுமே நிதானமாக செய்யக்கூடிய அளவில் இருந்தது கிடையாது. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, அவர் இன்றைக்கி கௌதமியை விட்டு விலகுனதுலேருந்து சரி, அவங்களுக்குள்ள நல்ல ஈடுபாடு இல்லை. அவருடைய ஃபேமிலியை அவர் நல்லபடியாக நேர்த்தியாக நடத்தி வரல அப்படின்னே சொல்லலாம். நம்ம ரஜினியை நம்ம சொல்லுவோம் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ரஜினி வந்து அவருடைய சினிமா ஏதாவது ஒரு படம் வருது அப்படின்னா அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே அரசியலை பற்றி பேசுவார். நான் எப்போ வருவேன்னு தெரியாது அப்படி இப்படின்னு டயலாக் அடிச்சுட்டு அவர் அப்படியே போவார். மக்கள் ஒரு எதிர்பார்ப்பில் அவருடைய படத்தையும் பார்ப்பாங்க, அந்த படம் ஹிட் ஆயிரும். இதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்தை குறை சொல்லிகிட்டே இருந்தோம். பட் இந்த கமல்ஹாசன் பார்த்தீங்களா, சைலண்ட்டாக இருந்துட்டு நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு அரசியலுக்கு வந்தார். நம்ம அந்த நேரம் என்ன நினச்சோம், ரஜினி தான் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார், நம்மளை ஏமாற்றிட்டே இருந்தார். ஆனால் கமல்ஹாசன் வந்து ஏதோ ஒரு நேர்கோட்டில் போகிறாரு. அவர் சொன்ன மாதிரி செய்யக்கூடியவராக இருக்கார். அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாரோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நட்பாசம் இருந்துச்சு. பட் அவர் இன்றைக்கி செஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் அவர் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு நான் வந்து மாற்றாக வரப்போகிறேன், கரவேட்டிக்காரவங்களுக்கு அதாவது தவறு செய்கிறவங்களுக்கு எல்லாம் நான் அரசியல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அறிவிச்சுட்டு இன்றைக்கி அவர் போய் சேர்ந்துருக்கிற இடம் என்னன்னு பார்த்தோம்னா திமுக. இந்த திமுகவில் சேர்ந்து அவர் ஒரு பேரம் பேசி எனக்கு எம்பி சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இன்றைக்கி அதனுடைய விளைவாக தான் இந்த கமலுக்கு எம்பி சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டாங்க, இந்த கமல் வந்து ஏதாவது நல்லது செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மக்களுடைய நம்பிக்கை, அதாவது என்னுடைய நம்பிக்கையும் தான், நானுமே கமலுக்கு ஓட்டு போட்டவன் தான். கமல் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாறுதலாக வந்து ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிட மாட்டாரா, ஒரு ஊழல்லேருந்து விலக்கி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிட மாட்டாரா அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் நானுமே கமலுக்கு ஓட்டு போட்டேன் தான். பட் இன்றைக்கி அந்த ஓட்டெல்லாம் பொய்யா போச்சுல்ல. அவர் வந்து அரசியலில் அவர் நிறுத்த முடியாது நம்மளுடைய கட்சியை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தார் அப்படின்றது நம்ம தமிழ் மக்கள் அனைவருக்குமே தெரியும். பட் அவர் தமிழ் மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு நம்ம கட்சியை வளர வைக்கலை, நம்மளை சிஎம் ஆக்கலை அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக ஓட்டு போட்ட ஒவ்வொரு வேட்பாளரையும் இன்றைக்கி ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அங்கே நம்மளை ஏமாத்தின தமிழ் மக்களை நம்ம ஏமாற்றிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான், மேலும் சுயநலத்தின் காரணமாக நம்ம வந்து ஒரு போஸ்டிங் நம்மளுக்கு கிடைக்கணும், கமல்ஹாசன் என்றவருக்கு ஒரு எம்பி போஸ்டிங் கிடைக்கணும், அதன் மூலியமாக அவர் வருமானம் பார்க்கணும். மேலும் அவர் ஒரு சைடாக இல்லை, இன்னும் ஒரு அடுத்த ஆங்கிளில் அவருடைய படமும் எடுக்கக்கூடிய திரைப்படமும் அவர் வந்து நல்லா நடித்து நல்லா ஒரு வரவேற்பு பெற்று அதுலேயும் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இரு விஷயத்தையும் அவர் ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி போயிட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக தனி கட்சி அமைக்கணும், மக்கள்கிட்ட ஓட்டு நம்ம வாங்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் அவர் என்னை கேட்டால் அவர் நம்ம ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்காமல் இருந்ததே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சுயநல நோக்கம் இருக்கிறவருக்கு நம்ம ஓட்டு போட்டு என்ன தான் பிரயோஜனம்? இன்றைக்கி எங்கேயோ போய் ஒரு எம்பி ஆகி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு எம்பி அப்படின்ற அந்த பெருமையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? பெருமையை வச்சு எறும்பு மேய்க்க முடியாது இல்லையா? நம்ம தமிழ் மக்களுக்கு அவர் துரோகம் செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த கமல்ஹாசனுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவோ பரவாயில்ல, நம்ம வந்தால் அதை சரியாக செய்யணும், நம்மளால் முடியலைன்னு சொல்லிட்டு விலகிடணும் அப்படின்ற அந்த ரஜினிகாந்த் எடுத்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே பாராட்டக்கூடியது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த தக் லைஃப் படம் பாருங்கள், தக் லைஃப் படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் வந்து ரெண்டு காலில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்
இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போகக்கூடியவராக தான் இருக்கார். அதனால தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, முழு நேர அரசியல்வாதி அப்படின்னு இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இவர் அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியாக அவர் உள்ளே வரல. அவர் சினிமாவை ஒரு கண்ணாவும் அரசியலை ஒரு கண்ணாவும் அவர் வச்சுக்கிட்டு தான் வந்தார். எதுலையாவது ஒன்றில் ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னொன்றில் சக்ஸஸ் ஆகி நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாவில் உள்ளே வந்தவர் தான் இவர். முழு 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 மனசாக தன்னுடைய முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய சம்பாத்தியத்துக்காகவும் மட்டுமே ஒரு அரசியலுக்குள்ளே வந்தவராக இப்போ வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இன்னும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இன்னும் கமல்ஹாசனை வாழ்த்தக்கூடிய நல்ல நெஞ்சங்கள் இன்னும் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்த கமெண்ட்ஸை பாருங்கள். அவர் இந்த எம்பி சீட் வாங்கி அவர் பொறுப்பேற்ற அந்த நொடியை கூட அவங்க கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவர் ஒரு எம்பி ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட சந்தோஷமாக பேசக்கூடியவங்க தான் நம்ம தமிழ் மக்கள். ஆனால் எங்கள் எல்லாத்தையும் ஏமாத்தின இந்த கமல்ஹாசனை நாங்கள் என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ள வண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your JRS. Thank you.